என்ன பண்றீங்கன்னா உள்ள போங்க வழி கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற கருப்பு தின பேரணியில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்த கருப்பு தின பேரணி நடைபெற்ற நிலையில் அதில் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரவீந்திரன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு தமிழக அரசு துணை போவதாக கூறி கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் கருப்பு தின பேரணி கோவை சித்தாபுரம் சாலையில் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாட்ஷா கடந்த 16ஆம் தேதி உயிரிழந்தார். மறுநாள் பாட்ஷாவின் உடல் உக்கடம் பகுதியிலிருந்து ஆரசுரம் பகுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாஷாவின் உயிரிழப்பு அடுத்து தமிழகத்தின் ஒரு சில முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் 1998 கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 50க்கும் மேற்பட்டோர் இறந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி பாட்ஷாவின் இறுதி ஊர்வலம் கண்டிக்கத்தக்கது என பாஜகவினர் தெரிவித்தது. காவல்துறை ஊர்வலத்திற்கு மறைமுகமாக அனுமதி வழங்கியதாகவும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஊர்வலத்திற்கு அரசு துணை போயுள்ளதாக தெரிவித்து கோவையில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா கருப்பு தின பேரணி காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை மற்றும் இந்த அமைப்பை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று வருகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா கோவையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கில் 80 மனித குண்டுவெடிப்பு தாக்குதல் முதல்வர் சொல்வது இது சிலிண்டர் விபத்து என்று. இந்த விபத்தை நிகழ்த்துவதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலம் காட்டிற்குள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் விபத்தை 7 இடங்களில் நிகழ்த்த திட்டமிட்டிருக்கிறார். அதில் ஒன்று கோவை மாநகர காவல்துறை அலுவலகம். அதனால் காக்கி சட்டை போட்டவர்கள் நன்றாக வேலை பார்க்கிறார்கள். இந்த NIA அதிகாரிகள் 14 பேர் மீது வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் என தெரிவித்திருந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து தடை மீறி கருப்பு தின பேரணியில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினரை காவல்துறையினால் கைது செய்தனர். விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். Thank you.